மக்களை கூட்டிட்டு எல்லாம் வரீங்க. அங்க வந்து கண்ணியமா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு பண்ணு. அந்த ரோட்டை உடைக்கிறது, மரத்துல தொங்குறது, சரி வெயில்ல வர அந்த வயசானவங்க இருக்காங்க, லேடிஸ்ல மயக்கம் அடிச்சு கீழே விழுகுறாங்க. அந்த மாதிரி டைம்ல எதுக்கு ஒரு போராட்டம் அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ற? அது ஆர்ப்பாட்டமே இல்லைங்க, அதை விட்டுருங்க. ஆர்ப்பாட்டம்னா வந்து கொஞ்ச நேரம் கோஷம் போட்டணும், கொஞ்ச நேரம் நிக்கணும், ஒரு 3 மணி நேரம் நின்னு தாக்கு பிடிக்க அந்த மக்கள் சம்பிரதாயத்துக்கு எல்லாம். சம்பிரதாயத்துக்கு அவர்களே சம்பிரதாயத்துக்கு இவர்களே போதுமா, தாய் சொல்றது இங்க வேணுமா பாருங்க, ஒரு பேசிட்டு ஆர்ப்பாட்டம் போயிடுது. இங்க பாருங்க, எதிர்க்க திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துறான்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் எதாவது நடத்துறான்னு வச்சுக்கலாம். அப்படி உணர்ச்சி நம்ம எதிரி பாக்குறோம், பார்க்கல, பிடிக்கல, ஆமா, உணர்ச்சி நமக்கு போங்க, ஆஹா இப்படி நடக்குது அப்படி நடக்குதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி அவ்வளவு பாதிக்கப்பட்ட பேர் நின்னுமே நமக்கு வந்து இங்க ஒரு உணர்ச்சியா இல்ல. ஆமா. ஒரு பாதிக்கப்பட்ட அந்த அந்த ஏக்கத்தை உங்களால கொடுக்க முடியல. அவர் வந்து எல்லாரும் பாக்குறாங்க. எல்லாரும் இது என்ன பேச போறாரு அப்படிங்கிறப்ப சிஎம் பாப்பாரு, துணை சிஎம் எல்லாருமே பாப்பாங்க. இவர் என்ன பேச போற நேரத்துல அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அதாவது இவர் சினிமா நடிகர்ன்ற சினிமா பாணியில ஒண்ணு சொல்லலாம். அதாவது படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லிட்டு நினைச்சு நம்ம போய் பார்த்தா படத்துல ஒண்ணுமே விஷயம் இருக்காது. ஆமா. இப்ப சேர கூட நேத்து நடந்த மீட்டிங் வந்து ஏதோ பேருக்கு நீங்க 13ஆம் தேதி டேட் சொல்லிட்டீங்களே,